ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி கத்தரிக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான உப்பு சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அதோட 2 கட் பண்ண தக்காளி சேர்த்து இதையும் 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா 3 கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவி இட்லி தோசையோட மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.